Welcome to my YouTube channel, Earn with me. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏர்ன் வித் மீ. ஸோ இது வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் நம்ஜீனியஸ் எயின்ற ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாகவே சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு, இல்லைனா ஒரு 1.5 இயராகவே நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, அப்படி இப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த இதில் வந்து பார்த்தது எல்லாமே என்னென்னு சொல்கிறேன். ஸோ நம்மளும் வந்து நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணி இந்த ஆப்பை பற்றி பார்த்தோம். பட் உண்மையிலே ஆப்புக்கு வந்து அவங்க வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து நீங்கள் லைக் ஒரு இது ரெடி பண்ணுறதுக்காக அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க என்னன்னு தெரியாது. பட் ஆனால் ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பட் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா கம்பெனியும் பார்க்குற மாதிரி முதல்ல நம்ம வந்து இந்த கம்பெனியுடைய ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி கம்பெனியுடைய ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியோட டெலிகிராம் மற்ற இதில் வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து 3 சர்வீசஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி குரூப் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் டெலிகிராம் சர்வீஸ் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் தனியாக இருக்குது. நம்ம எப்போவே என்ன போய் பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி எடுத்தால் நம்ம டெலிகிராம் சேனலை பற்றி தான் போய் பார்ப்போம். ஸோ வாங்க அதே மாதிரி டெலிகிராம் சேனல் வந்து நான் லைவாக காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த சேனலில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் 1,17,373 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க இதில். ஸோ ப்ரோ இந்த கம்பெனி எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட் இந்த மாதிரி கம்பெனிலாம் எப்படி நமக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்களே நம்ப மாட்டீங்க, 2022க்கு டைரெக்டாக போயிடுது இது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பாருங்கள், இது நவம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே வர 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 போய்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக 2023க்கே வந்து போயிடுது. ஆக்சுவலாக கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 2022க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது, எனக்கு சுத்தமாக தெரியல. பட் ஆனால் கம்பெனி எப்போ ஃபஸ்ட்டு அவங்களுடைய போஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் வீடியோ போட்டது டேட் வந்து நீங்களே பாருங்கள். ஸோ நான் லைவாகவே காட்டுறேன் எப்போ வந்து டேட் போட்டிருக்காங்கன்னு, 24/7/2022. பட் இதெல்லாம் நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு கிடைக்கல, இல்லை நம்ம பார்க்கலையா என்னன்னு தெரியல. பட் இது குறைஞ்ச வருஷம் லைக் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக வந்து அமௌண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஓகே, இட்ஸ் நோ வரிஸ், லைக் இன்னும் நிறைய கம்பெனி இந்த மாதிரி வரலாம். பட் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ எல்லாமே நீங்கள் முதல்ல என் ஆப்பை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 1.5 இயராக இருக்குது ப்ரோ, ஏன் இது நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டுறீங்க. அப்போல்லாம் இல்லைப்பா, நிறைய லெவலில் நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. பட் அது எல்லாமே உண்மை தான். லைக் ஏன்னா இவ்வளோ டேஸாக இருக்காங்க, இல்லை என்னமோ லெவல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் வந்து பிளாக் அயன், ஆர்டர் ஆஃப் சில்வர், அப்புறம் டஃப் பிரான்ஸ், அப்புறம் க்ளோரி, அப்புறம் பிளாட்டினம், அது இது அப்புறம் காட்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ப்ரோ. இல்லை உங்களுக்கு வீக்லி சேலரி வரும், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது 1.5 இயர் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, லைக் இன்னும் 2 இயர்ஸ் போகும், 1 இயர் போகும்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்கிறீங்க எல்லாருமே எனக்கு. பட் நான் வந்து 600 ருபீஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம், ஸோ நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன் நானும் ஆக்சுவலாக. இன்னும் இதே மாதிரி சேனல்ஸ் வந்து ஒருத்தங்க வச்சுருக்காங்க போல். ஸோ ப்ளாகர்ஸ் ஒன்லி, அதுக்கப்புறம் அந்த லெவல் அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் வச்சுருக்காங்க போல். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. பட் ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவர்வியூ பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து சேனல் வந்து நான் காமிச்சிட்டேன். சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. எல்லாமே வாட்ஸ்அப்பு, கம்யூனிட்டி, டெலிகிராம் சர்வீஸ்க்கு எல்லாமே போகுது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் உங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் தெரிஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் ஜாயின் கூட பண்ண வேணாம் அப்படின்னாங்க. ஸோ நான் சும்மா 600 ருபீஸ் ஐடி மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி ஓவர்வியூ பார்த்தா ஃபுல்லாமே எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஃப்யூச்சர் ஜெனரேஷனான ஏஐ, அதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வரும் என்னன்றது நமக்கும் தெரியல. ஸோ பட் ஆனால் இதை சொல்கிறேன், லைக் நீங்கள் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க, நான் லிங்க்கு கொடுக்குறேன். ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணுன்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் இது என்னன்னு சொல்லி, எல்லாமே நியூஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய போட்டிருக்காங்க இதில். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து எபோட்டில் நமக்கு எபோட் எதுவும் தேவையில்லை. லைக் நம்ம கம்பெனியில் போவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம், வெளியே வந்தோன்னா எபோட்டில் என்ன வேணால் சொல்லியிருப்பாங்க. ஸோ டிவைசஸ் நிறைய டிவைசஸ் இருக்குது இதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டைமிங் வந்து நான் நேற்று ஜாயின் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் 4.5 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பை டெய்லி 30 டேஸ்க்கு 270 ருபீஸ் வரும், 8,100 ருபீஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாருமே நம்ம கொஞ்சம் பேர் வந்து ஓலமில் லாஸ் பண்ணியிருப்பீங்க.
ஸோ இந்த கம்பெனி வந்து நான் அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். பட் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய ஓன் விருப்பம். நான் இதுக்கெல்லாம் குரூப் எதுவும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நான் இது யாருக்குமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் லைக் நம்மளுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி இந்த குரூப்லையும் நம்ம ப்ரமோட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் லிங்க் கொடுக்குறேன். இதை பற்றி பார்க்கணும் இல்லை மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, 600 rupees பேக் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த பேக் தான் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 30 rupees வருது. நான் அதையும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நான் ஆக்சுவலாக நேற்றே ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இன்றைக்கான இன்கம் வந்துடுச்சு, கிரெடிட் ஆகிருக்கு. அதே மாதிரி எப்பயும் போல தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் நமக்கு எல்லா கம்பெனிலுமே 110 rupees சைன்அப் போனஸ் கொடுப்பாங்கள்ல, சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. 110 rupees வந்துருக்கு. நான் 110 வந்து விட்ரா போட்டேன். ஓலம்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 5000, 20,000, 40,000, அதே மாதிரி 2,000 அந்த மாதிரி நிறைய பேக் இருக்குது. நீங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எதுவும் நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்க மாட்டேன். லைக் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் ரெண்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ இந்த ஆப்பை பற்றி போடுங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போது என்னுடைய டிவைஸ் வந்து நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் செக்இன் பண்ணால் டெய்லி அமௌண்ட் வரும். உங்கள் சேலரி பற்றி பார்க்க ஆக்சுவலாக சேலரிலாம் எப்படின்னா லைக் நீங்கள் எடுக்கிற இதை பொறுத்து 1 இயருக்கு வீக்லி வருமா. ஸோ அதை நான் காமிச்சிருந்தேன்ல உங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயே ஒருவருக்கு ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ 10 இயர்ஸ்க்கு இருக்கும். ஆக்சுவலாக கம்பெனி 5 years 10 years அப்படிலாம் போட்டிருக்கு. பட் இது எடுத்து பண்ணலாமா பண்ண வேணாமான்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இது பட் ஆப்போடைய ஓவர்வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம டீம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். லைக் நிறைய பேர் நமக்கு வந்து கால் பண்ணி நானும் பேசினேன். லைக் நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கேட்டேன் இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கன்ட்டு. பட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ உண்மையிலே ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, லைக் வெப்சைட் வந்து ரொம்ப செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரோ. பட் என்ன பண்ணலாம் நம்பி ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணலாமான்னாங்க. பட் சரி இப்போ நீங்கள் ஒரு ஊரி மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் இத்தனை நாள் பார்த்தது அப்படின்னாங்க. ஸோ நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் எந்த டீமே நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ நான் யாருக்குமே பர்சனலாகவும் சென்ட் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அனுப்புகிறேன். பட் அவங்களும் சைன்அப்லாம் பண்ணி பார்க்கல. அப்புறம் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தால உங்களுக்கு நான் ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் 600 rupees டிவைஸ் வாங்கினேன். எனக்கு 30 rupees வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 30 rupees நான் எங்கே போய் காமிக்கிறது உங்களுக்கு நான் இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இல்லையும் வந்து அப்பப்போ கிஃப்ட்டு கொடுப்பாங்க. ஸோ சைன்அப் போனஸ் வந்து அவங்ககிட்ட போய் மெசேஜ் பண்ணதுக்கு அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க சென்ட் பண்ண அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு இங்கே 110 rupees கிடச்சிச்சு. அப்புறம் நேற்று இன்றைக்கான இன்கம் வந்து 30 rupees எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் விட்ரா போட்டிருக்கேன். விட்ரால் டைமிங் வந்து இங்கே போட்டிருக்கிறத பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 hours ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இல்லை எப்படி காட்டுதுன்னா நம்ம விட்ரால் கொடுத்த டைமிங், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா பேங்க்கு. ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் இப்போல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் இப்போது விட்ரால் வருதா என்னன்னு தெரியல. நான் யூடியூப்பில் இதை பற்றி பார்த்தேன். அப்போ நிறைய பேர் இதில் வந்து விட்ரால் ப்ராப்ளம்னு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி லாஸ்ட் இயரே ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் இது செம பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். மை டிவைஸ் இங்கே போய் பார்க்கணும், டீம் மேட்ச் இங்கே போய் பார்க்கணும், சர்ப்ரைஸ் நம்ம ஓனம்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி வந்து விழும். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு கிடைக்கும், அப்புறம் வந்து அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் பாருங்கள் 200 rupees கோல்டு கேஷு, ஏதோ 500 ஸ்கோர்ஸு, அப்புறம் ஏதோ விஐபி ஒரு பேக் கொடுப்பாங்களாம், அப்புறம் வாட்ச் கொடுப்பாங்களாம், 300 rupees கொடுப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் லிங்க் கொடுக்குறேன். பட் நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ ஜாயின் பண்ணி நினச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த பேசிக் பேக் இருக்குல்ல, இந்த 600 rupees அது வேணால் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் போட்டு ஒரு 30 rupees டெய்லி வரும். நான் அந்த வாட்ஸ்அப் எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் போய் வாட்ஸ்அப் பண்ணுன்றது நான் வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கீழே தரேன். ஏன்னா நான் என்னுடைய ஓன் குரூப்பில் நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்களுடைய மெயின் பேஜ் வந்து ஆக்சுவலாக இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு உங்களுடைய மொபைல் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கோடு அனுப்புவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பேஸ் பண்ணி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் 110, 120 rupees கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்வைட் பண்ணுற லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை நீங்கள் சென்ட் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரேங்கிங் லிஸ்ட்டு நீங்கள் என்னவா இருக்கீங்க அதெல்லாம் சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் பேங்க் விட்டால் அதுக்கப்புறம் டெலிவரி அங்கே போட்டுருந்துச்சில்ல ப்ராடக்ட் ஃபோன் அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட்லி அண்ட் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சைன் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில்
வாங்கிக்கோங்க. மினிமமாக வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ₹600 பேக் மட்டும் வாங்கி ஆப் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான். ஸோ ஓவர் வியூ நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஆப் இவ்வளோ டேஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா 7th of 2022 அப்போயே ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு ஆப்பு. ஸோ லைக் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இவ்வளோ இயர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி கம்பெனி நமக்கு ஏன் முதல்ல தெரியலன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. லைக் இந்த மாதிரி கம்பெனி மேபி 2024 நிறைய வரலாம். ஸோ நான் நல்ல கம்பெனி வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன். குரூப் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து ஓவர் வியூ சொல்ல சொன்னீங்க. லைக் தேங்க்யூ கைஸ், நான் சொல்லிட்டேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த நம் ஜீனியஸ் ஆப்பில் போயிட்டு எப்படி வந்து கெட் கொடுக்குறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா மை டிவைஸ். நான் சொன்ன மாதிரி கைஸ் யாருமே எந்த ஆப்பு கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு சின்ன பேக் மட்டும் வாங்குங்க. தயவு செஞ்சு சின்ன பேக்கை வாங்கி விட்ரா வருதான்னு பார்த்துட்டு போங்க. ஏன்னா நமக்கு சின்ன பேக் கொடுத்தா நம்ம வந்து யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை, பெரிய லெவலில் அது லாஸ் ஆனாலும். ஸோ அதனால் சின்ன பேக் மட்டும் வாங்குங்க. ஸோ நான் இப்போ எப்படி வந்து கெட் கொடுக்குறதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 24 hours ஆனதுக்கான 12 o'clock அப்புறம் எப்பயுமே போல் கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹30 வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் அது வந்து ஐநோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணால் எனக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சா. ஸோ நான் ரெக்கார்டில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் 2 days எடுத்திருக்கேன். இது ஒரு 30, இங்கே ஒரு 30, மொத்தம் 2 30 வந்துருச்சா. ஸோ நான் இது வந்து எத்தனை நாள் வரும் இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நமக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ இது 1.5 year போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது எதனால் வரல இவ்வளோ பேருக்கு தெரியல, என்ன எதுன்னு தெரியல. ஸோ நான் விட்ரால் கொடுத்துருந்தேன் 29th கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு 31 ஆயிடுச்சு. பட் எனக்கு இன்னமும் விட்ரால் வந்து அக்கௌண்ட்டுக்கு வரல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது யூடியூப்பில் நானும் போய் பார்த்தவா. நான் லைக் நம்ம இதாகவே போய் பார்க்கலாம் வாங்க யூடியூப்பில். ஸோ ஆப் நேம் வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ கைஸ் வாங்க போய் பார்ப்போம். ஸோ அதில் என்னென்னா இப்போ புதுசாக வீடியோ போட்டிருக்கானுங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ போயிட்டு இங்கே பாருங்கள் நம் ஜீனியஸ் ஆப் பற்றி என்ன ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம தமிழில் போய்ப்போம். ஸோ நம் ஜீனியஸ் ஆப் தமிழ் ஓகேவா. ஸோ நம்ம தமிழில் வந்து யாராச்சும் வீடியோ பண்ணால் நான் லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. வேறு நெட்ஒர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம இந்த இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 day ago அவன் என்ன போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா விட்ரால் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வருவோம். ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாக வடக்கன்ஸ் வீடியோ தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் விட்ரால்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காரு. ஏதோ வந்திருக்கு ஒரு வீடியோவில். ஸோ ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள், இவங்களும் வந்து அந்த சிப்லா இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏதோ பாருங்கள், நம்ம டே ப்ரமோட் பண்ண சிப்லா வீடியோ தான் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்புறம் அந்த சிப்லா வீடியோ போடுங்க. ஆக்சுவலாக இவங்களும் அதே தான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் சிப்லா வீடியோலாம் நான் எதுவும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ ஆக்சுவலாக இவரும் என்ன போட்டிருக்காருன்னா நம் ஜீனியஸ் நியூ அப்டேட்டு லாஸ்ட் விட்ரால் அப்படி தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. ஸோ இது அமௌண்ட் ரீஃபண்ட் அப்படின்னு தான் போட்டுறாங்க எல்லாருமே. ஸோ இவர் மட்டும்தான் வந்து 1 day பிஃபோரில் விட்ரால் சக்ஸஸ்ன்ற இதில் ஹெட்டிங்கில் வச்சு போட்டிருக்காரு. ஸோ இதில் அப்படியே நம்ம ஓட்டி பார்ப்போம் ஏதாச்சும் வருதான்னு. ஸோ எல்லாருமே வீடியோ பாதியில் இந்த சிப்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுலேயே விட்ரால் கூட வருதான்னு தெரியல. ஆனால் 4 days தான் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி. இவர் 2 days ago பேமெண்ட் ப்ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இன்னும் விட்ரால் வரலை. வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆப்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல கைஸ். நம்ம வந்து இன்னும் ப்ரீ லான்ச்சுக்காக ஒரு ஆப்பை பற்றி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆப் இன்னும் ப்ரீ லான்ச்சே ஆகலை. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷியோராக வரட்டும், நம்ம வந்தால் சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக அந்த ஆப்பை நான் ப்ரீ லான்ச் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு நம்ம நம் ஜீனியஸ் ஏஐ ஆப்லேருந்து எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 104.50 இருக்குல்ல, ஆக்சுவலாக அது வந்து இப்போ தான் எனக்கு கிரெடிட் ஆச்சு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ன்னு இருக்கா, அதில் டிக் வந்துருச்சு. ஸோ எனக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா ஒரு 104.50 சொல்லி இங்கே இருக்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் மெசேஜ் வந்து இப்போ தான் கிரெடிட் ஆச்சு.
ஸோ நீங்களே வந்து லைவாக பார்த்துட்ருக்கீங்க 104.50 சொல்லி ஒரு ஸ்ரீ பாலாஜி ஸ்டேஷ்னரி அப்படின்ற அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ என்னுடைய ஆப்லேயும் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் இங்கேருந்து தான் வந்திருக்கான்னு. ஆமாம், இங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஆப்பில் நான் வந்து மினிமம் பேக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருந்த மாதிரி தான். ஸோ நான் இன்றைக்கான ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பட் ஆனால் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப் வந்து ரொம்ப இயர்ஸாகவே இருக்குது. இப்போ அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆப்பு. பட் இந்த மாதிரி ஆப்லாம் நமக்கு எப்படி முதல்ல தெரியலன்னு சொல்லியிருந்த முன்னையே. ஸோ இது எப்படி தெரில. ஸோ மேபி நல்லா போயிட்டுருக்க ஆப்பு. நீங்கள் வேணால் மினிமம் பேக் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பெரிய ஆப்லாம் எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணிக்கோங்க. எனக்கு விட்ரால் வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.